விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் என்ன ரட்சிக்கப்படுவீர்கள். நமக்கு முதல்ல ரட்சிப்புன்றதால இப்போ ரொம்ப சாதாரணமாகி போச்சு. நமக்கு கேஷுவலாக சொல்லிடுறோம், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க என்றால் வசனம் ஒன்று சொல்லுது, ரட்சிப்பு பூரணப்பட காத்திருங்கள்னு இருக்குது இல்லையா. முடிவு பரியந்தம் நிலை இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது. இப்போ ரட்சிப்புங்கிறதுனுடைய முடிவு ரொம்ப பெருசு. ஆனால் இப்போ நம்ம சர்வசாதாரணமாகிருச்சு, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளோதான். பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரே டேர்ம் என்னன்னு கேட்டால் பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரெலாம் நமக்கு முக்கியமே இல்லைல்ல. அந்த மாதிரி தான் இந்த வசனமும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிக்கப்படுவதல் என்றால் என்ன, வசனம் தெளிவா சொல்லுது. முதல்ல ரட்சிப்பினுடைய அனுபவமே என்னன்னா, கொடுக்கும் போதே கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம். இந்த வசனம் ஒரு வாக்கு தத்தம். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்கு தத்தம் இருக்குல்ல, நம்ம அந்த வாக்கு தத்தம் சொல்றோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுக்குற பிரதானமான வாக்கு தத்தத்துல ஒண்ணு இது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ரட்சிக்கப்படுவதல் என்றால் என்ன, நீங்க ரட்சிக்கப்பட்டா உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் வசனம் சொல்லுது. அப்ப நான் ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன, என் வீட்டாரும் சேர்த்து ரட்சிக்கப்படுவதல் என்றால் என்ன அர்த்தம், அதனுடைய ஒரு மீனிங், அதோட மொத்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒத்த ஒரு சம்பவம், ஒரு வசனம் வேதத்துல இருக்குது. இதை வச்சு நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டெப்த் உங்களுக்கு புரியும். வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்ப நோவாவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நோவா குடும்பத்தை ரட்சித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாருக்கும் தெரியும். உலகமே ஜலப்பிரளயத்தில் அழிய போகுது, டோட்டலாவே கொலாப்ஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் உலகத்தினுடையதான பிளானை ஆண்டவர் க்ளோஸ் பண்றார், அதோட முடிக்கிறார். திருப்பி ஆதியாகமம் 1:1 மாத்துறார் உலகத்தை. ஆதியாகமம் 1:1-2 நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது பூமி தண்ணிக்குள்ள இருக்குது, தேவ ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். திருப்பி அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 10வது வசனத்துக்குள்ள எல்லாத்தையும் பிரிக்கிறார். இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார். அப்புறம் பூமிக்கு மேல் உள்ள தண்ணீரையும் கீழ் உள்ள தண்ணீரையும் பிரிக்கிறார். அப்புறம் பூமியில் உள்ள தண்ணீரை பிரிக்கிறார். அப்புறமா அதுல மரம் செடி கொடியை உண்டாக்குறார். இப்ப திருப்பி பாருங்க, கொலாப்ஸ் பண்றாரு. 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, 10வது 11வது வசனம் 11வது வசனம் 7:11 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியில இருக்க தண்ணியும் லேண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு, தண்ணியும் பூமியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. வானத்தின் மதகுகள் திற உண்டன, மேல இருக்க தண்ணியும் கீழே இருக்க தண்ணியும் ஒன்னா ஆயிடுச்சு. இதே காரியத்தை தான் ஆதியாகமத்துல செய்வாரு. மேல இருக்க தண்ணியும் கீழே இருக்க தண்ணியும் பிரிப்பாரு, பூமியில இருக்க தண்ணியும் லேண்டையும் பிரிப்பாரு. இதை திருப்பி கொலாப்ஸ் பண்றாரு ஆண்டவர். கொலாப்ஸ் பண்ணி ஒன்னா ஆக்கிட்டார். திருப்பி ஆதியாகமம் 1, 2, 3 வந்துருச்சு. சோ இவ்வளவு பெரியதான ஒரு பிளான் அது மேல இருக்கு. திருப்பி பாத்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டு வர அங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல பேழை இருக்கும், பேழைக்குள்ள புறா இருக்கும், ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருப்பார், பேழை ஆடிக்கிட்டு இருக்கும். சேம் அப்படியே அதே கான்செப்டை திருப்பி கொண்டாந்துருவார் 2000 வருஷம் கழிச்சு. அப்போ ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதான அந்த பழைய நிலைக்கு பூமியை திருப்புறார், டோட்டல் கொலாப்ஸ் பண்றாரு, திருப்பி ரீக்ரியேட் பண்ண போறார். அந்த ஒரு சூழ்நிலைக்கு பூமி வரப்போது. அந்த அழிவிலிருந்து வசனம் சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினார். அப்படின்னா நோவா, இப்ப நீங்க இங்க வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்க நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அப்ப என்ன ஆக போது, திருப்பி இப்போ ஒரு 2000 வருஷம் இருக்கு, இன்னும் சொல்ல போனா 4000 வருஷம் இருக்கு, ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும். திருப்பி இந்த பூமியானது நெருப்பினால் அழிக்கப்பட போகிறது. 2 பேதுரு 3:9-10 சொல்லுது இல்லையா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். எவ்ரிபடி கம்ஸ் டு an end. எப்படி நோவா அந்த கொலாப்ஸ் ஆனதுல இருந்து குடும்பத்தை ரட்சித்தானோ, அதே மாதிரி வரப்போகிற கொலாப்ஸ்ல இருந்து உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவனுக்கு ஒரு பேழை தேவைப்பட்டது. நமக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பினுடைய வேல்யூ பாருங்க, அது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம், நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அந்த உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் தான் நீ விசுவாசின்னு பைபிள் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது வரப்போகிற அழிவிலிருந்து, அதான் அதனுடைய அர்த்தம், வரப்போகிற அழிவிலிருந்து நீயும் உன் வீட்டாரும் காக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் இதற்கு? ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறதா இப்ப கேள்வியே. இந்த வசனத்தை இப்ப திருப்பி வாசிங்க, எபிரேயர் 11:7 திருப்பி வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நோவா விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ